السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واركعوا مع الراكعين. قال النبي صلى الله عليه وسلم: خير كلام كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வணக்க வழிபாடுகளை பொறுத்த மட்டிலே 3 விதமான நிலைகள் இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவாம் என்கிற பொதுமக்கள் இருக்கிறார்கள், ஆலிம் என்கிற மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், ஆபித் என்கிற வணக்கசாலிகள் இருக்கிறார்கள். இந்த 3 வகை மனிதர்களும் செய்கிற வணக்கங்களுடைய தராதரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. பொதுமக்களை பொறுத்த மட்டிலே உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொண்டால் அது இறையச்சத்தோடும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பிறருக்கு காட்டுவதற்காகவும் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பொதுமக்கள். இந்த வணக்கத்தினுடைய முக்கியத்துவம் குறித்தோ இது இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த கடமை உணர்வு குறித்து அவர்களுக்கு எந்த தெளிவும் இருக்காது. எனவே மற்ற மக்கள் செய்வதைப் போல அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆலிம்கள், அறிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் கொஞ்சம் படித்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் என்பதற்கு விளக்கம் தருகிற போது, நீ அவனை பார்க்கிற விதமாக வணங்க வேண்டும், குறைந்தபட்சம் அவன் உன்னை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையிலே ஆலிம்களுடைய வணக்கம் என்பது அவர்கள் இறைவனை பார்க்கிற வண்ணம் இருக்காவிட்டாலும் இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கிற உணர்வோடு அவருடைய வணக்கமும் தொழுகையும் இருக்கும். ஆபித் என்கிற வணக்கசாலிகள், இவர்கள் 3வது நிலையில் உள்ளவர்கள். இவர்கள்தான் இறைவனை பார்க்கும் நிலையிலே வணங்கக்கூடிய இஹ்சானுடைய இபாதத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களில் இத்தனை வகைகள், வணக்கங்களில் இத்தனை படித்தரங்கள். நம்முடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு, சிந்தனைக்கு தக்கவாறு அந்த செயல்பாடுகள் மெருகேறிக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான். தொழுகை என்கிற ஒரு ஒற்றை கடமையை எடுத்துக்கொண்டால் அது எத்தனை பரிமாணங்களை எடுக்கிறது. அது அறிந்து செய்தால் ஒன்று, அறியாமல் செய்தால், கடமைக்கு செய்தால் ஒன்று என்கிற நிலை இருக்கிறது. பொதுமக்கள் அப்படித்தான் செய்வார்கள். பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட சமயத்திலே தொழுது விடுவார்கள். ஆனால் இவ்வாறு தொழுவது இணை வைத்தலுக்கு மிக மிக நெருக்கமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கிறார்கள். மன் ஸல்லா யுராஇ ஃபக்கத் அஷ்ரக, மன் ஸாம யுராஇ ஃபக்கத் அஷ்ரக, காலஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழுதால் அவர் இணை வைத்து விட்டார். பிறர் பார்க்க வேண்டும் என்று நோன்பிருந்தாலும் அவர் இணை வைத்து விட்டார், இணை வைப்பின் நெருக்கத்திற்கு சென்று விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பொதுமக்கள் இந்த வகையிலும் இருப்பார்கள். அவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. ஆனால் மார்க்க அறிஞர்கள் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இறைவனை அவர்கள் பார்க்க முடியாவிட்டாலும் இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கிற உணர்வோடு அந்த வணக்கங்களை அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஆபிதுகள் தான், வணக்கசாலிகள் தான், இறைவனை புரிந்தவர்கள்தான் இறைவனை பார்க்கும் நிலையில் தங்கள் இபாதத்துக்களை அமைத்துக் கொள்வார்கள். உண்மையில் அப்படித்தானே. இறைவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ ரகீபுன், அவன் கண்காணிப்பவனாக இருக்கிறான், எல்லா செயல்களையும் கண்காணிக்கிறான். ஒரு தேரைக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேரையை கூட பார்க்கிறான். கற்பாறைக்குள் இருக்கக்கூடிய எறும்பை கூட அல்லாஹ் அறிகிறான் என்றுதான் நம்முடைய நம்பிக்கை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் சிந்தித்தால் தொழுகையாளி அல்லாஹ்வோடு பேசுகிறான். அல் முஸல்லி யுனாஜி ரப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையாளி இறைவனோடு பேசுகிறான் என்று. பேசுதல் என்கிற ஒரு நிலை வருகிற போது அங்கே ஒருவருக்கான உறவுகள் இருக்கிறது, இருபக்கம் உறவு இருக்கிறது. சும்மா சுவற்றிலே பேச முடியாது, எதிரில் யாரும் இல்லாமல் காற்றில் பேச முடியாது. அப்படி பேசினால் பேசுபவருக்கு வேறு ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம் என்கிற சிந்தனை வந்து விட்டாரே,
இறைவனை பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஆனால் அதை நாம் கவனத்தில் கொள்வதில்லை. எனவே இந்த 3 படித்தரங்களை விளங்கி கொண்டு வேறு எவருக்காகவும் கடமைகளை நிறைவேற்றுவது என்கிற பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து விலகி இறைவன் என்னை பார்க்கிறான் என்கிற அறிஞர்களுடைய பார்வையிலிருந்தும் உயர்ந்து நான் இறைவனை பார்க்கிறேன், இறைவனோடு பேசுகிறேன் என்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.